ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு திருக்குறளில் இருக்கக்கூடிய இரண்டாவது அதிகாரமான வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறள் எண் 6 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? குறளை படிக்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். விசும்பின் துளி வீழின் அள்ளல் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. இந்த குறளுடைய பொருளை பார்க்கலாம். விசும்பின் அப்படிங்கிறது வானம். வானம் நமக்கு வானத்தில் இருந்து விழுகின்ற அந்த துளி அப்படிங்கிறது மழையை குறிக்கிறது. ஓகேவா? வானம் நமக்கு தருகின்ற மழை துளிகள். வேலின் அப்படிங்கிறது விழாமல் ஓகேவா இருந்தா அதான் விசும்பின் துளி வீழின். ஓகேவா? வானம் நமக்கு தருகின்ற அந்த மழை துளியானது விழாமல், மழை பெய்யாமல் இருந்தால், அள்ளல் மற்றாங்கே அப்படி மழை பெய்யாமல் இருக்கும்போது பசும்புல் அப்படிங்கிறது பசுமையான, இங்கே பசுமையான புல்லை குறிக்கிறது. ஓகேவா? அதனுடைய தலை காண்பு அப்படிங்கிறது அதோட நுனியை கூட நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, அரிது, கடினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருவள்ளுவர். ஓகேவா? புரியுதா? விசும்பின் அப்படிங்கிறது வானம் நமக்கு தருகின்ற அந்த துளி அப்படிங்கிறது மழையை குறிக்கிறது. வீழின் அள்ளல், மழை பெய்யவில்லை என்றால் நாம் பசும் புல்லுடைய தலை அப்படிங்கிறது நுனியை கூட பார்ப்பது கடினம். காண்பு அப்படிங்கிறது பார்ப்பது என திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு பொருள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குறளை படிக்கலாம். விசும்பின் துளி வீழின் அள்ளல் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. இந்த குறளுடைய பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்த குறளை நாளைக்கு நம்ம படிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.